ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜிமினோட மைவே பேதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கல, என்ன போய் பார்த்துட்டு இருந்தேங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜிமின் உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிருப்பான். நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துருப்பீங்க. ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜிமின் அப்படியே போய் காரில் உட்காந்துட்டு ஸ்டேரிங் அப்படியே தட்டுறான். என்ன ஜிமின் பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் கொஞ்ச நாள் தெரிஞ்சும் ஏன்னா நீ அவகிட்டே போய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம கோவமா அப்படியே தலையை பிடிச்சிக்கிறான். அவனுக்கு செம்ம கோவம் வருது. அப்போ அவனுக்கு கரெக்டாக ஃபோன் கால் வருது. அதை வேண்டா வெறுப்பா எடுத்துகிட்டு, ஹலோ சார், எல்லாம் ரெடி சார், ஓகே 2 days நான் வருவேன், ஓகே சார், நீங்கள் வரும்போது எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த ஃபோன் அப்படியே கட் ஆகுது. இப்போ ஜிமின் அந்த ஃபோன் அப்படியே தூக்கி வீசிட்டு செம்ம கோவமாக அந்த கார் எடுத்துகிட்டு போகிறான். இப்போ நீங்கள் தான் ரொம்ப ப்ளஸ் ஆகிட்டு அப்படியே மேலே ஓடிடுறீங்க உங்கள் ரூமுக்கு. அங்கே போயிட்டு அந்த பெட்டில் அப்படியே உட்காடுறீங்க. அங்கே ஜிமினோட ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதை அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு இது ஜிமின் பண்ணது, ஜிமின் உங்ககிட்ட கிஸ் பண்ணது, ஜிமின் உங்கள் யார்கிட்ட வந்து பேசினது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஜிமினோட ஷர்ட்டை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்மெல் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிமினோட தாட்ஸ் தான் வருது. நீங்கள் அப்படியே அந்த ஷர்ட்டை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெட்டில் விழுகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ஜிமின் உங்களை லவ் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஆமாம் இப்போ அவர் என்ன பண்ணுவார், கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க உங்கள் ஃபோனை வச்சுட்டு. இப்போ நீங்கள் அப்படியே அதை நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிமின் கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் அதை அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. மை லவ் அப்படின்னு போட்டு 2 ஹார்ட் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு இப்போ அதை அட்டன் பண்ணிவிட்டு காதில் வச்சுட்டு அமைதியாக இருக்கீங்க. அங்கே ஜிமினும் அமைதியாக இருக்கான். அப்போ ஜிமின் தான், ஹோய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீங்கள், ஹலோ பொண்டாட்டி என்ன பண்ணுற? அது சும்மா தான் இருக்கேன் ஜிமின். ஹோ இல்லை, நீ என்னை மிஸ் பண்ணுறியா என்ன? இல்லை ஜிமின், பொய் சொல்லாத. நீ என்னை மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் உனக்கு கூப்பிட்டேன். சரி, நீ ஈவினிங் ரெடியாரு, எங்கே சர்ப்ரைஸ் ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நீங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போய் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஜிமினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கிளம்பி ரெடியாக நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. பிளாக் கலர் சாரீ தான் கட்டியிருக்கீங்க. ஏன்னா ஜிமின் அவங்கள சாரீ தான் கட்ட சொல்லியிருப்பான். ஸோ நீங்களும் அதே மாதிரி கட்டி அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு வாசலே பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் கோல்டுடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க, என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். சரி ஓகே வாங்க நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட் இருக்கலாம். ஜிமின் ஒரு 30 minutes லேட்டாக தான் வரான். வந்துட்டு அப்படியே உள்ளே வரான். நீங்கள் ரொம்ப அழகாக உட்காந்துட்ருக்கீங்க. அவங்கள பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். நீங்கள் ஜிம்னை பார்த்தோன்னே ஜிமின்கிட்ட போகிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு பிளாக் கலர் சாரீ கட்டியிருக்கீங்க. அவன் போட்டு விட்ட தாலி அப்படியே அவங்க செஸ்டிக்கிட்ட இருக்குது. அதை அப்படியே பார்க்குறான். அப்படியே கொஞ்சம் அவங்க நெத்தியில் பார்க்குறான். அப்படியே குங்குமம். நீங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. ரீஹாரம் வெட்டியிருக்கீங்க. ஒரு கை ஃபுல்லாக பிளாக் கலர் பேங்கிள், ஒரு கையில் அப்படியே வாட்ச் கட்டியிருக்கீங்க. அப்படியே ஜிமின் உங்களை அனுபவமாக பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள், ஜிமின் ஏன் லேட்டு, ஆஃபீஸில் ஒர்க் இருந்ததா அதான் லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் ஜிமின் எதுவுமே கண்டுக்கல, உங்களே தான் பார்த்துட்ருக்கான். என்ன இவர் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு, நம்ம என்ன இன்னைக்கு ரொம்ப கேவலமாக இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை பார்த்துட்டு அவனோட ஷோல்டரில், ஜிமின் அயன் ஏன் ஆஃபீஸில் ஒர்க் இருந்ததா அதான் லேட்டா? ஆமாம் சாரி, மீட்டிங் இருந்தது அதான் லேட்டு. ஒரு 10 minutes நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், வெயிட் பண்ணேன். ஓகே ஜிமின் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. அப்போ ஜிமின்
உங்களே பார்த்துட்டு ஒரு ஸ்மார்க் பண்ணிவிட்டு மேலே குளிக்க போயிடுறான். இப்போ ஜிம்மன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் போயிட்டு அப்படியே காரில் உட்காந்துட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. என்ன எங்கே போகிற ஜிம்மன், சர்ப்ரைஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் காரோட ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜன்னல் பக்கம் உங்கள் ஃபேஸை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு வரீங்க. ஜிம்மன் கார் ஓட்டுறானோ இல்லையோ உங்களை தான் பார்த்துட்டு வரான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மூடு தலைக்கேறுது உங்கள் ட்ரெஸ்ஸிங்கை பார்த்துட்டு. நீங்கள் என்ன இவரை இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்மனை பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் ஓட்டிகிட்ருக்கான். இந்த ட்ரைவ் ரொம்ப லாங்காக போகுது. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அதனால் தூங்கிடுவீங்க. அப்படியே ஒரு 4 hours ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்க ஐஸை. லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ தான் மார்னிங் லைட்டாக வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் ஓப்பன் பண்ணி ரப் பண்ணிகிட்டே பார்க்குறீங்க. அந்த இடம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணாமல் அந்த இடத்த சுற்றி பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் காருக்கு வெளியே நின்று யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்ருக்கான். அவனை அப்படியே பார்க்குறீங்க. அந்த பிளேஸுக்கும் அவன் வேறு லெவல் ரொம்ப க்யூட்டாக இருக்கான். ஜிம்மன் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், அதில் அப்படியே 2-3 பட்டனை அவுத்து விட்டுருக்கான். கூலர்ஸ் பிளாக் கலரில் போட்டிருக்கான். பிளாக் கலரில் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கான். அவன் பார்க்கவே வேறு லெவல் ஸ்டன்னிங்காக இருக்கான். நீங்கள் வச்சு கண்ணு வாங்காமல் ஜிம்மனே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் திரும்பி உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஹைவிங் பண்ணுறான். நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓப்பன் பண்ணி அப்படியே இறங்கி வந்து நிற்கிறீங்க. அந்த இடம் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. உங்களுக்கு லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்குது. அப்படியே 2 ஹேண்டையும் உங்களுக்கே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்த சுற்றி பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்களை பார்க்குறான். நீங்கள் அந்த பிளேஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அப்போ ஃபோனில் டே மச்சான் வை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ உங்ககிட்ட வந்து அப்படியே பார்க்குறான். ஹயன், ஜிம்மன் இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகாக இருக்குது ஜிம்மன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வா உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை நீட்டுறான். நீங்கள் ஜிம்மனையும் பார்க்குறீங்க, அந்த ஹேண்டையும் பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் கை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே காமிக்கிறான். அப்போ நீங்கள் ஜிம்மனோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜிம்மன் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். யோசிச்சு பாருங்கள் ஆர்மீஸ், நீங்களும் ஜிம்மனும் ஒரு ரோட்டில் யாருமே இல்லை, லைட்டாக மழை பெஞ்சு க்ளவுடியாக இருக்குது. நீங்களும் ஜிம்மனும் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே போகிறீங்க. செம்மையாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நினச்சி பாருங்கள் ஆர்மீஸ். இப்போ ஜிம்மன் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே நிற்க வைக்கிறான். நீங்கள் வைட் ஐஸில் அந்த இடத்தையே பயங்கரமாக சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அந்த பிளேஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஒரு அருவி மாதிரி, ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. 2 மலைக்கு நடுவில் தூரத்துலேருந்து அந்த ஃபால்ஸ் ஓடிட்டுருக்கு. அப்படியே அந்த சவுண்டு, அங்கே பேர்ட்ஸ் கேட்குற சவுண்டு அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி அப்படியே பக்கத்தில் ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஜிம்மன் என்ன ஜிம்மன் அது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை அந்த ட்ரீ ஹவுஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அந்த ட்ரீ ஹவுஸ் ரொம்ப காம்பேக்டாக குட்டியாக அழகாக இருக்குது. ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூம் கிட்ட வெளியே பால்கனி. அந்த பால்கனிலேருந்து அந்த வியூ செம்மையாக இருக்குது. நீங்கள் உடனே ஓடி போய் அந்த பால்கனி ஓப்பன் பண்ணி அந்த பால்கனி வெளியே நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் உங்களை வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜிம்மனையும் அப்படியே உங்கள் ஹேண்டை வச்சு ஹக் பண்ணுறீங்க. ஜிம்மன் அவனோட சின்ன எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஷோல்டரில் வச்சுட்டு ஹயன் ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். உன்னை ஏன் பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுலாம் எனக்கு சத்தியமாக தெரிலடி. நீ வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. நான் இப்படிலாம் ஒரு பர்சனே கிடையாதுடி. நான் எப்பயுமே கோல்டாக அப்படி தான் இருப்பேன். இப்போ பாரு அவங்க கூட எப்படி. இதெல்லாம் நினச்சாலே எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருதுடி. ஐ லவ் யூ ஸோ மச் டி.
எனக்கு வார்த்தையால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியலடி, சத்தியமாக தெரியல. ஆரம்பத்தில் நம்ம 2 பேருக்கும் பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணோம். எனக்குலாம் சுத்தமாக பிடிக்கல ஒன்று. இப்போ ஏன் உன்னை பிடிச்சதுன்னு எனக்கே தெரிலடி. என் மண்டையில் வந்து அப்படி உட்காந்துட்ருக்க, என் ஹார்ட்லேயும் தான். என்னால் உன்னை மறக்கவும் முடியல, வெறுக்கவும் முடியல. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு அதுக்கப்புறம் தாண்டி புரிஞ்சுது. உன்னோட லவ், உன்னோட கேர், உன்னோட எல்லாமாவும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது எல்லாமாவும் எனக்கு மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச். ப்ளீஸ் எனக்குமே என்னை மட்டும் விட்டு போயிடாதடி அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் ஜிம்மில் பார்த்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு டியர் ஐஸோட ஜிம்மில் பார்க்குறீங்க. ஹே பொண்டாட்டி சொல்லுடி இருப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நீங்கள் டேரேஸோட ஜிம்மினை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை, அப்படியே போய் அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜிம்மனை நீங்களாக கிஸ் பண்ணுறது. ஜிம்மன் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த கிஸ் இன்னும் டீப்பர் ஆக்குறான். அப்படியே இந்த கிஸ் ரொம்ப நேரத்துக்கு போகுது. உங்களால் மூச்சு விட முடியல. ஸோ நீங்கள் மூச்சு விட முடியாமல் இருக்கவும் ஜிம்மன் அப்படியே உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு விடுறான். நீங்கள் 2 பேரும் செம்மையாக மூச்சு வாங்கிட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன் சிரிக்கிறான். ஓகே வாடி, நிஜமா என் கூட இருப்பியாடி? ஐ லவ் யூ ஸோ மச் ஜிம்மன். ஐ லவ் யூ ஸோ மச் ஜிம்மன். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்கள் தான், லாஸ்ட் லவ் நீங்கள் தான் ஜிம்மன். யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது ஜிம்மன். ஐ லவ் யூ ஸோ மச். எப்பயுமே நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ப்ரைடல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அங்கே இருக்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ஜிம்மனோட ஐஸை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஜிம்மனும் உங்கள் ஐஸே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே உங்களை கொண்டு போய் அங்கே இருக்க பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். நீங்களும் ஜிம்மனும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ கான்டாக்டில் தான் இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் ஹெட்டில் ஒரு கேஸ், ஃபோர்ஹெட்டில் ஒரு கேஸ், 2 ஐஸ்கிட்டையும் ஒரு கேஸ், உங்கள் சீக்ஸில் ஒரு 2 சைடும் கேஸ், உங்கள் மூக்கில் கிஸ்ஸு, அப்படியே லிப்ஸில், சின்னில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவங்க கிஸ்ஸாக கொடுத்துட்ருக்கான். நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் அப்படியே கீழே போயிட்டு அவங்க நெக்கிட்ட ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை பைட் பண்ணுறான். அப்போ நீங்கள் ஜிம்மன் வலிக்குது. அப்படி தான் பேபி வலிக்கும். இந்த பைட் எப்பயுமே உன் கழுத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? பிகாஸ் யூஆர் மை பேபி கேர்ள் அப்படின்னு தெரியணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு பொண்டாட்டி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நீங்கள் வலிக்குண்டி, ஓகேவா? அப்புறம் நானாக இருக்க மாட்டேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓகே ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜிம்மன் உங்கள் ஒரு ட்ரெஸ்ஸையும் அப்படியே உங்கள் கிஸ் பண்ணிகிட்டே கழட்டுறான். நீங்கள் ரொம்ப ஷையாக்குறீங்க. இப்போ ஜிம்மன் ஷர்ட் பட்டு கழட்டுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் 2 பேரும் ட்ரெஸ் இல்லாமல் ஒரே பெட்ஷீட்குள்ளே இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அவனோட ஹேண்ட் உங்கள் பாடி ஃபுல்லாக ரூம் ஆகுது. உங்களுக்கு அவன் அப்படியே ஹைப் கொடுக்குறான், பயங்கர ஹைப்பாக. உங்களாலேயும் அந்த ப்ரெஷரை தாங்க முடியல. 2 பேரும் அந்த ரூம் ஃபுல்லாக மோன் பண்ணுறீங்க. நீங்கள் மோன் பண்ண ஜிம்மனுக்கு அவனோட மோன் டர்ன் ஆன் ஆகிட்டே இருக்குது. இப்போது 2 பேராலேயும் தாங்க முடியல. அப்போ ஜிம்மன் அயன் ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்களும் ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜிம்மன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ஜிம்மனுக்காக ஓகே சொல்கிறீங்க.
சூடினாய் கோல முத்தத்தில் களையத்தான் கூரைப்பட்டி ஏன் உடுத்தினாய் கூடல் பொழுதில் கசங்கத்தான் மங்கை கூந்தல் மலர்கள் எதற்கு கட்டில் மேலே கசங்கத்தான் தீபங்கள் அடிப்பதே புதிய பொருள் நாம் தேடத்தான்